இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் போர் பதற்றம் காணப்படுவதால் பஞ்சாப் மாநிலத்தில் கல்வி பயின்ற தமிழக மாணவர்கள் பத்திரமாக சென்னை அழைத்து வரப்பட்டனர். சென்னை விமான நிலையம் வந்தடைந்த 5 மாணவர்களை தமிழர் நலத்துறை அதிகாரிகள் வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர்கள் தமிழக அரசு வெளியிட்ட தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு பஞ்சாபில் இருந்து சாலை மார்க்கமாக டெல்லி வந்தடைந்ததாக கூறினர். பின்னர் டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் தங்க வைக்கப்பட்டு விமானம் மூலமாக சென்னைக்கு கொண்டு வரப்பட்டதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். அங்கே பக்கத்தில் பஞ்சாப் பார்டர்ஸில் பாகிஸ்தானோட அட்டாக் அதிகமாக இருக்கனால பிளாக் அவுட் அடிக்கடி போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் எக்ஸாம் இருந்த காரணத்தினால நாங்கள் சீக்கிரமாக கிளம்ப முடியல. அப்புறம் ரீசெண்டாக ரொம்ப அட்டாக்ஸ் அதிகமானோடனே கவுண்டர் அட்டாக்ஸ் பக்கத்துலேயே நடக்கிறத பார்த்துட்டு நாங்களே பஸ் புக் பண்ணி டெல்லி வரைக்கும் ரீச் ஆனதுக்கப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட் காண்டாக்ட் பண்ணோம். அவங்க அக்காமடேஷன் ப்ரொவைட் பண்ணி ஃபர்தராக எங்களுக்கு டிக்கெட் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் இப்போ இங்கே வந்தோம். நீங்கள் இருக்க யூனிவர்சிட்டிக்கு பார்டருக்கு எவ்வளோ தூரம் எந்த மாதிரி ஏதாவது பாதிப்பு இருந்துச்சா, எப்படி தூக்கம் வந்துச்சா, அந்த சவுண்ட் இருந்துச்சா, அந்த மாதிரி ஏதாவது சவுண்ட் எதுவும் இல்லை. பட் ஆனால் விஷுவல்ஸாக எல்லாம் பார்க்க முடிஞ்சது. அவங்க கவுண்டர் அட்டாக் பண்ணுறது எல்லாமே பார்க்க முடிஞ்சுது. அப்புறம் எவ்வளோ கிலோமீட்டர் இங்கே வந்து பார்டர் எங்களுக்கும் பார்டருக்கும் ஒரு 60 கிலோமீட்டர்ஸ். பத்தான்கோட் எங்களுக்கும் 120. மென்டாலிட்டி எப்படி இருந்தது? ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த டைமில் எக்ஸாம்ஸும் இருந்துச்சு. அதே டைமில் இந்த மாதிரி சீரியஸாக இஷ்யூஸ் எஸ்கலேட் ஆகிட்டு இருந்ததுனால எங்களால் அதுலேயும் ஃபோக்கஸ் பண்ண முடியல. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாருமே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருந்தோம். சரி எவாக்குவேட் பண்ணிடலாம், எப்படி இருந்தாலும் நம்மளை எவாக்குவேட் பண்ண சொல்லிடுவாங்கன்னு ஏர்லியராகவே கணிச்சு நாங்கள் எல்லோரும் கிளம்பிட்டோம். ஃப்ளைட் டிக்கெட் எதுவுமே போடாமல் ட்ராவல்ஸ் புக் பண்ணி எல்லாருமே நாங்கள் பசங்க ஒரு 12 பேர் கிளம்பிட்டோம். போகிற வழியிலேயே ஃப்ளைட் போட்டோம். ஆனால் நெக்ஸ்ட் டேக்கு தான் ஃப்ளைட் கிடச்சிது. ஸோ ஒன் டே எங்கே ஸ்டே பண்ணுறதுன்னு ஒரு ஐடியா இல்லாமல் இருந்தோம். ஸோ கிளம்பும் போதையே அங்கே டெல்லி ரீச் ஆகிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி ஹெல்ப்லைன் காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஹெல்ப்லைன் காண்டாக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். காண்டாக்ட் பண்ண உடனே அவங்க செம்ம ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. ரொம்ப கேர் பண்ணிக்கிட்டாங்க எல்லாருமே, ஈச் அண்ட் எவ்ரி ஒன்று. ஸோ அவங்க அட்ரஸ் அனுப்பி விட்டுட்டு இங்கே ப்ளீஸ் ரீச் திஸ் வென்யூ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாங்கள் கேப் போட்டு அந்த வென்யூ ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனதுலேருந்து செம்ம கேர் எடுத்துக்கிட்டாங்க. அக்காமடேஷன், ட்ராவலு, ஃபுட்டு எல்லாத்தையுமே பார்த்து செஞ்சாங்க. 5 மினிட்ஸ் எந்த இடத்துல இருக்கீங்க, எங்கே வரணும், என்ன மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு டிரைவரை காண்டாக்ட் பண்ணி பேசுகிற அளவுக்கு எல்லாத்தையுமே எண்ட் டு எண்டு சூப்பராக பண்ணிக்கிட்டாங்க. இப்போ ஒரு வாரமாக எக்ஸாம் வச்சுருந்தான். எனக்கு வந்து இந்த மாதம் 29 எக்ஸாம். எனக்கு என்ன பண்ணுறது தெரியாமல் ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும் முடிச்சு கிளம்பலாமா அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு வாட்டி பிளாக் அவுட் ஆச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் சரி கிளம்பிடலாம், யார் வந்தாலும் பரவாயில்ல, நம்ம எல்லாச்சும் கிளம்பலாம், இவங்க யாருக்கும் சீரியஸ் அவ்வளோக்கா தெரியலன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்புனோம். அடுத்த நாளே ஃபுல் சீரியஸ் அட்டாக்ஸ் எல்லாம் ஆச்சு. ஃப்ரைடே நைட் கரண்ட் ஆஃப் ஆச்சு. அதுவும் இல்லாமல் வானத்தில் ராக்கெட் இதானெல்லாம் பார்த்தனால பேனிக் ஆகிட்டோம். பேரண்ட்ஸும் பேனிக் ஆகிட்டாங்க. அதனால் பேரண்ட்ஸ் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுங்க, என்ன ஆனாலும் பார்த்து பத்திரமா எல்லோரும் சேர்ந்து வீட்டுக்கு வந்துடுங்கன்னு சொன்னாங்க. அதனால் அங்கேருந்து பஸ் பிடிச்சி டெல்லி வந்துட்டோம். டெல்லியிலேருந்து தமிழ்நாடு ரெஸ்கியூ டீம் கால் பண்ணி பேசணும். அவங்க தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாங்க. ஆரம்பத்தில் எங்களுக்குமே சுச்சுவேஷன் தெரில. அப்புறம் போக ஒரு ட்ரோன் அட்டாக் நடந்துச்சு. அப்போ தான் எங்களுக்கே ஸ்ட்ரெஸ் ஆச்சு. அப்புறம் வீட்டில் ஃபேமிலி ப்ரெஷர்னால அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து அப்படியே முடிஞ்ச அளவு அங்கேருந்து வந்துடலாம் அப்படின்னு முடிவு செஞ்சுட்டோம். முதல்ல 2 ஃப்ரெண்ட்ஸ் போனாங்க. அதுக்கப்புறம் அவங்க கூடயே நாங்களும் போயிட்டோம். அங்கே பஞ்சாப்லேருந்து டெல்லி வரும்போது எப்படி இருந்துச்சு? ரோடு வந்தீங்க, எப்படி இருந்துச்சு? அது ஏதாவது இஷ்யூ இருந்துச்சா? நாங்கள் வரும்போது கொஞ்சம் லீனியராகவே இருந்துச்சு. கொஞ்சம் இடத்துல மட்டும்தான் பிளாக் அவுட் ஆனதுனால எங்களுக்கு எங்கள் டிரான்ஸ்போர்ட் ஈஸியாக இருந்துச்சு. அடுத்தடுத்து வரவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. மாதிரி சொல்லுவாங்க. எல்லா காலேஜுமே வெக்கேட் ஆகிட்டாங்களா? மேக்ஸிமம் இப்போதைக்கு வெக்கேட் ஆகிட்டே இருக்காங்க. இன்னொரு 2 to 3 டேஸில் காலேஜ் வந்து க்ளோஸ் ஆகிடும்.